தமிழ் சினிமாவில் 50 ஆண்டுகளை நிறைவு செய்யும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இதுவரை 165 திரைப்படங்களுக்கும் மேல் நடித்துவிட்டார். இந்த நீண்ட பயணத்தில் அவர் நடிப்பில் முக்கியமானதாக பார்க்கப்படும் வணிக வெற்றியை பெற்ற மற்றும் ரசிகர்களால் கொண்டாடப்படும் 50 திரைப்படங்களை பற்றி இப்போது பார்க்கலாம். அபூர்வ ராகங்கள் 50 ஆண்டுகால சினிமா பயணத்தின் தொடக்கமாக சிவாஜி ராவாக இருந்து நடிகர் ரஜினிகாந்தாக அறிமுகமான அடையாளம் தந்த முதல் திரைப்படம் இது. 3 முடிச்சு. தமிழ் சினிமாவில் இப்படியும் ஒரு வில்லனா என 3 முடிச்சு படத்தில் தமிழ் சினிமா ரசிகர்களை ஆச்சரியப்படுத்தினார் ரஜினிகாந்த் அவர்கள். கே பாலச்சந்தருடன் ரஜினி இணைந்த 3வது திரைப்படம். ரஜினிகாந்திற்கு நல்ல நடிகர் என்ற பெயரை பெற்றுக் கொடுத்த படம் இது. புவனா ஒரு கேள்விக்குறி. 1977 ரஜினி நடிப்பில் 14 திரைப்படங்கள் வெளியாகி இருந்தாலும் என்றென்றும் நினைவு கூறப்படும் திரைப்படம் இது. இந்த திரைப்படத்தில் உணர்வு பூர்வமான கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் ரஜினிகாந்த். நாயகனை போல ரஜினி, வில்லனை போல சிவகுமார். 16 வயது நிலை. பாரதி ராஜா கொடுத்த பரட்டையை யாராலும் மறக்க முடியாது. மிக மோசமான வில்லனான ரஜினி படத்தில் நாயகனுக்கு இணையாக ரசிகர்களால் கொண்டாடப்பட்டார். பைரவி ரஜினியின் ஆரம்ப கட்டங்களில் அவருக்கு பெயர் பெற்று கொடுத்த படங்களில் மிக முக்கியமான ஒன்றாக இந்த படம் அமைந்தது. முள்ளும் மலரும். வில்லனாக மட்டுமல்ல, உணர்வு பூர்வமான கதாபாத்திரங்களிலும் அசத்துவேன் என ரஜினி உறுதி செய்த திரைப்படம் இது. தப்பு தாளங்கள். தமிழ் சினிமாவின் பொக்கிஷ ஆக்கங்களில் ஒன்றான இதில் கொள்ளைக்காரனாக கொலையாளியாக நடித்து பாராட்டுகளை பெற்றார் ரஜினிகாந்த். அவள் அப்படித்தான். ரஜினியின் ஆகச்சிறந்த வசனங்களில் ஒன்றான மது உண்டு மாது உண்டு என்றால் சொர்க்கத்தில் இடம் உண்டு எனும் வசனம் இடம்பெற்ற படம் இது. குப்பத்து ராஜா ரஜினியின் திரைப்பயணத்தை வடிவமைத்த படங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது இந்த படம். அலாவுதீனும் அற்புத விளக்கும். IV சசி இயக்கிய இப்படம் மூலம் மலையாளத்தில் அறிமுகமானார் ரஜினிகாந்த். அப்போதே தொழில்நுட்ப ரீதியாக பாராட்டுகளை பெற்றது இந்த திரைப்படம். நினைத்தாலே இனிக்கும். ரஜினியும் கமலும் இணைந்து நடித்த கடைசி திரைப்படம். இருவருமே நல்ல நடிப்பை இந்த படத்தில் கொடுத்திருந்தார்கள். 6 to 60 வரை ரஜினியின் நடிப்புக்கு இதைவிட பெரிய எடுத்துக்காட்டான படம் இருக்குமா என்ற அளவில் இந்த படம் அவருக்கு முக்கியமானதாக மாறியது. அன்னை ஒரு ஆலயம். யானையை மையமாக வைத்து உருவான இந்த திரைப்படம் குழந்தைகள் கொண்டாடிய வெற்றியாக மாறியது. பில்லா. மை நேம் இஸ் பில்லா என தனக்கென ஒரு ஸ்டைல் மற்றும் உடல் மொழியை தன் கதாபாத்திரத்திற்கு பொருத்தி வெற்றியை பெற்றார் ரஜினிகாந்த். பில்லா என்ற கதாபாத்திரம் ரசிகர்கள் மனதில் நீங்கா இடம் பிடிக்க ரஜினிகாந்த் தான் முக்கிய காரணம். ஜானி. மகேந்திரன் இயக்கத்தில் ரஜினிக்கு பெயர் சொல்லும் படமாக இந்த திரைப்படம் அமைந்தது. பொல்லாதவன். கூலிங் கிளாஸ், திமிரான உடல் மொழி என நான் பொல்லாதவன் போய் சொல்லாதவன் என மிரட்டி இருந்தார் ரஜினிகாந்த். முரட்டுக்காலை. ரஜினி SP முத்துராமன் கூட்டணியின் பெரிய வெற்றி படம் இது. இப்படத்தின் சண்டை காட்சிகள் இப்போதும் நினைவு கூறப்படுகின்றன. கழுகு. பல 90s கிட்ஸின் விருப்பமான ரஜினி திரைப்படமாக இந்த கழுகு இன்றும் தொடர்கிறது. தில்லுமுள்ளு. இந்திரன் சந்திரனை நினைத்து யாராலும் சிரிக்காமல் இருக்க முடியாது. கே பாலச்சந்தர் ரஜினி கூட்டணியில் தனித்துவமான படமாக இந்த படம் அமைந்தது. போக்கிரி ராஜா. தொழிற்சாலையை மையமாக வைத்து உருவான இந்த திரைப்படத்தில் ரஜினியின் ஆக்ஷனும் காதலும் ரசிக்க வைத்தன. 3 முகம். 250 நாட்களை தாண்டி ஓடி சாதனை புரிந்த வெற்றி திரைப்படம் இது. இப்படத்திற்காக தமிழக அரசின் சிறந்த நடிகர் விருதை பெற்றார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். பாயும் புலி. சாந்தமான ரஜினி தனது சகோதரி மரணத்திற்கு காரணமானவர்களை பழிவாங்க தற்காப்பு பயிற்சி பெறுகிறார். சுவாரஸ்யமான ஆக்ஷன் ரிவெஞ்ச் கதையாக அமைந்தது இந்த திரைப்படம். துடிக்கும் கரங்கள். SP பாலசுப்ரமணியம் இசையமைத்த இந்த படம் சகோதர பின்னணியில் நேர்த்தியான கதையாகவும் நல்ல உருவாக்கத்திற்காகவும் பாராட்டுகளை பெற்றது. தங்கமகன். சான்றிதழ் பெற்ற ரஜினி படம் இது. மிகுந்த அளவில் ரசிகர்களின் வரவேற்பை பெற்றது. நான் மகான் அல்ல ரஜினியின் ஹிட் படங்களில் ஒன்று என்பதை தாண்டி தன் வசனங்களால் அதிக ரசிகர்களை சென்றடைந்தார் ரஜினிகாந்த். கை கொடுக்கும் கை. ரஜினி ரேவதிக்கு இடையேயான உணர்வு பூர்வமான காட்சிகளுடன் இளையராஜாவின் இசை கதைக்கு பலமாக அமைந்தது. அன்புள்ள ரஜினிகாந்த். குழந்தைகளுக்கான படமாக உருவான இதில் ரஜினி அங்கிள் என்ற மீனாவின் வசனம் பிரபலமானதாக மாறியது. ராகவேந்திரா. ரஜினியின் 100வது படமான இந்த திரைப்படத்தில் தன் வழக்கமான பாணியிலிருந்து விலகி ராகவேந்திரராக நடித்து கவனம் பெற்றார். ஆனால் பெரிய வெற்றியை இந்த படம் பெறவில்லை. மிஸ்டர் பாரத். என்னமா கண்ணு சௌக்கியமா என சூப்பர் ஹிட் ஆனது இந்த திரைப்படம். இதுவே ரஜினியும் சத்யராஜும் இணைந்து நடித்த கடைசி படம். வேலைக்காரன். நகைச்சுவையாகவும் எமோஷனலாகவும் திரைக்கு வந்த இப்படம் ரஜினியின் ரசிகர்களுக்கு விருப்பமான படமாக இருக்கிறது. தர்மத்தின் தலைவன். தென்மதுரை வைகை நதியை யாராலும் மறக்க முடியாது. இரட்டை வேடத்தில் உருவான ரஜினியின் படங்களில் இது எவர்கிரீன். தளபதி. மணிரத்னம் இயக்கத்தில் மம்முட்டியுடன் இணைந்து நடித்த ரஜினிக்கு வழக்கமான திரைப்படமாக இல்லாமல் வேறொரு கோணத்தை கொடுத்தது இந்த திரைப்படம். மன்னன். ரஜினியின் திரைவாழ்வில் மன்னனுக்கு தனி இடம் எப்போதும் உண்டு. அண்ணாமலை. தன் நண்பனை வெல்லும் நாயகனாகவும்
இறுதியில் வாழ்க்கையை புரிந்து கொண்டவராகவும் தன் கதாபாத்திர வளர்ச்சிக்கு ரஜினி சிறப்பாக பங்காற்றியிருப்பார். எஜமான் ஊரின் தலைவராகவும் சொந்த வாழ்வில் தடுமாறுபவராகவும் அட்டகாசமான கமர்ஷியல் படமாக ரஜினிக்கு இந்த திரைப்படம் அமைந்தது. உழைப்பாளி படத்தில் இடம்பெற்ற பாடல் இன்றும் உழைப்பாளர் தின பாடலாக கொண்டாடப்படுகிறது. அந்த அளவுக்கு ரசிகர்களிடத்தில் தனி இடத்தை பிடித்த படம் இது. வள்ளி ஆக்ஷன் நாயகனாகவே பார்த்த ரஜினியை வள்ளியில் பலரும் வேறொருவராக பார்த்தனர். அமைதியான வசனங்களால் படம் முழுக்க காத்திரமான கதாபாத்திரத்தில் நடித்து அசத்தியிருப்பார். பாட்ஷா இது மாதிரி பக்கா மாஸ் கமர்ஷியல் படம் இனி அமையாதா என ஏங்க வைக்கும் ரஜினியின் பட்டாசான வெற்றி படம் இது. எப்போது மறு வெளியீடானாலும் கொண்டாடி தீர்க்கும் வெற்றியாக இந்த திரைப்படம் உள்ளது. எத்தனை முறை வேண்டுமானாலும் பார்த்து ரசிக்கக்கூடிய திரைப்படம். முத்து ரஜினி ரசிகர்களுக்கு தீராத விருந்தாக அமைந்த திரைப்படம். இப்படத்தின் நகைச்சுவை காட்சிகளுக்கு இன்றளவும் மவுசு குறையவில்லை. படையப்பா இன்றும் சலிக்காத வசனங்கள் இடம்பெற்ற ரஜினியின் படம். என் தனி வழியை உச்சரிக்காத நடிகர்களே இந்தியாவில் இல்லை. பாபா ரஜினியிடமிருந்து எதிர்பார்க்காத தோல்வி படமாக அமைந்தாலும் இக்கதையை ரசிக்கும் ரசிகர்கள் இன்றும் உள்ளனர். சந்திரமுகி ரீமேக் படமான இது பாபாவின் தோல்விக்கு பின் ரஜினிக்கு பெரும் திருப்பு முனையாக அமைந்தது. 250 நாட்களுக்கு மேல் ஓடி வசூலை குவித்தது இந்த படம். சிவாஜி இதுவே தென்னிந்தியாவின் முதல் 100 கோடி வசூலித்த திரைப்படம். கதையாகவும் உருவாக்கமாகவும் பெரிய அளவில் கவனம் பெற்றது. எந்திரன் சங்கர் இயக்கிய பிரம்மாண்டமான திரைப்படம் இது. உலகளவில் கவனம் பெற்ற இந்த திரைப்படத்தின் முதல் நாள் காட்சியை தமிழகமே கொண்டாடியது. கோச்சடையான் ரஜினியின் மகள் சௌந்தர்யா இயக்கிய அனிமேஷன் திரைப்படம். வெளியான காலத்தில் இதன் தொழில்நுட்ப காரணங்களுக்காக பெரிய பாராட்டுகளை பெற்றது. காலா நீண்ட காலம் கழித்து ரஜினிகாந்த் உணர்வுபூர்வமான ஆக்ஷன் கதையில் நடித்த திரைப்படம். 2.0 எந்திரனின் பிரம்மாண்டத்திற்கு பின் சங்கருடன் இணைந்து மீண்டும் அசத்தலான வெற்றியை கொடுத்தார் ரஜினிகாந்த். பேட்ட ரஜினியின் தீவிர ரசிகரான இயக்குனர் கார்த்திக் சுப்பராஜ் இயக்கத்தில் வெளியான இந்த திரைப்படம் சிறந்த ஃபேன்பாய் திரைப்படமாக பார்க்கப்படுகிறது. ஜெயிலர் அதிகம் வசூலித்த ரஜினியின் திரைப்படங்களில் ஜெயிலருக்கு தான் முதலிடம். இப்போது ஜெயிலர் 2ஆம் பாகத்தில் நடித்துக் கொண்டிருக்கிறார் ரஜினிகாந்த்.